அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் தூய்மையானவையா அப்படிங்கிற பாடத்தில் நம்ம வினாடை பார்க்கலாம். நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுத உதவும் பகுதி கிராபைட் என்னும் பொருளால் ஆனது. கிராபைட்டின் கலவை என்ன அப்படின்னா கார்பனும் களிமண்ணும். நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுத உதவும் பகுதி கிராபைட் என்னும் பொருளால் ஆனது. கிராபைட்டின் கலவை என்ன அப்படின்னா கார்பனும் களிமண்ணும். அடுத்து, தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் 11.19% மற்றும் ஆக்சிஜன் 88.81 என்ற சதவீதத்திலும் உள்ளது. தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் 11.19%, ஆக்சிஜன் 88.81% உள்ளது. அடுத்து, நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை. புகை என்பது அது வாயுவில் திண்மம் ஆகும். நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை புகை. இது வாயுவில் திண்மம் ஆகும். அடுத்து, பருப்பொருள்களில் உள்ள பகுதி பொருள்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுகின்றன. நீர்மக்காற்றை எந்த விளைவால் இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும்னா வடித்தல் முறையில். பருப்பொருள்களில் உள்ள பகுதி பொருள்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. நீர்மக்காற்றை எந்த விளைவால் இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும்னா வடித்தல் முறையில். அடுத்து, வரையறுக்கப்படாத வடிவத்தை பெறாத குறிப்பிடத்தக்க கன அளவுடைய பருப்பொருள் என்ன அப்படின்னா நீர்மம். வரையறுக்கப்படாத வடிவத்தை பெறாத குறிப்பிடத்தக்க கன அளவையுடைய ஒரு பருப்பொருள் நீர்மம். அடுத்து, குறிப்பிடத்தக்க நிறையுடைய ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இல்லாத பருப்பொருள் வாயு. குறிப்பிடத்தக்க நிறையுடைய ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இல்லாத பருப்பொருள் வாயு. அடுத்து, மூலக்கூறுகளுக்கிடையே குறைந்த இடைவெளியை பெற்றுள்ள பருப்பொருள் பெயர் வாயு. மூலக்கூறுகளுக்கிடையே குறைந்த இடைவெளி பெற்றுள்ள பருப்பொருள் வாயு. அடுத்து, நீர்மம் ஒரு அதாவது நிறமற்ற மணமற்ற சுவையற்ற ஒரு வாயுப்பொருள். நீர்மம் ஒரு நிறமற்ற மணமற்ற சுவையற்ற வாயுப்பொருள். அடுத்து, ஒரு பொருளின் தூய்மைத்தன்மை எந்த பண்புகளை கொண்டு அறியப்படுகிறதுனா இயற்பியல் மற்றும் வேதியியல். ஒரு பொருளின் தூய்மைத்தன்மை எந்த பண்புகளை கொண்டு அறியப்படுகிறது அப்படின்னா இயற்பியல் மற்றும் வேதியியல். அடுத்து, ஜிங்க் ரசக்கலவை ஜிங்க் ப்ளஸ் பாதரசம் என்பது திண்மத்தில் நீர்மமாகும். ஜிங்க் ரசக்கலவை திண்மத்தில் நீர்மமாகும். அடுத்து, கடல் நீர் ஒரு நீர்மத்தில் திண்மமாகும். கடல் நீர் ஒரு நீர்மத்தில் திண்மம். அடுத்து, சோடா பானங்கள் ஒரு வாயுவில் வாயு. சோடா பானங்கள் ஒரு வாயுவில் வாயு. அடுத்து, ஆல்கஹால் ப்ளஸ் நீர் அப்படிங்கிறது நீர்மத்தில் நீர்மமாகும். ஆல்கஹால் ப்ளஸ் நீர் நீர்மத்தில் நீர்மம். அடுத்து, பித்தளை அதாவது Cu + Zn உலோக கலவை. இது என்ன பார்த்திங்கன்னா திண்மத்தில் நீர்மம். பித்தளை Cu + Zn இது உலோக கலவை, திண்மத்தில் நீர்மமாகும். அடுத்து, வெண்கலம் ஒரு உலோக கலவை ஆகும். வெண்கலம் ஒரு உலோக கலவை. அடுத்து, நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவிகிதம் என்னென்னா 1:8. நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவிகிதம் 1:8. அடுத்து, நீர்மக்காற்றின் கொதிநிலை என்னென்னா 196°C முதல் 186°C வரை இருக்கும். அதாவது நீர்மக்காற்றின் கொதிநிலை 196°C மற்றும் -186°C வரை உள்ளது. அடுத்து, சுவாசித்தலின் போது வெளிவிடும் காற்றில் ஆக்சிஜன் அளவு என்னென்னா குறைவு. சுவாசித்தலின் போது வெளியிடும் காற்றில் ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். அடுத்து, நீர்மங்களை விட வாயு அதிக அளவு விரிவடைகிறது. நீர்மங்களை விட வாயு அதிக அளவு விரிவடைகிறது. அடுத்து, இரும்புத்தூளுடன் கலந்த சல்ஃபரை பிரிக்கும் முறையின் பெயர் என்ன? காந்த பிரிப்பு. இரும்புத்தூளுடன் கலந்த சல்ஃபரை பிரிக்கும் முறையின் பெயர் காந்த பிரிப்பு. அடுத்து, நீர்மம் ஒரு ஈரணு சேர்மமாகும். நீர்மம் ஒரு ஈரணு சேர்மமாகும். வேதி வினைகளின் மூலம் பகுக்கப்படாத பொருள் தனிமம். வேதி வினைகளின் மூலம் பகுக்கப்படாத ஒரு பொருள் தனிமம். அடுத்து, நீர்மத்தின் அடர்த்தி திண்மங்களின் அடர்த்தியோட குறைவு. நீர்மத்தின் அடர்த்தி திண்மங்களின் அடர்த்தியோட குறைவு. வளிமண்டல காற்றிலுள்ள சதவீதம் என்னன்னா 75.50%. வளிமண்டல காற்றில் சதவீதம் என்ன அப்படின்னா 75.50%. அடுத்து, அயோடின் மணல்
கலந்த கலவையை பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் என்ன? பதங்கமாதல். அயோடின் மற்றும் மணல் கலந்த கலவையை பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் வந்து பதங்கமாதல். அடுத்து ஆல்கஹால் பென்சீன் கலவையை பிரித்தெடுக்கும் முறை வந்து பின்னவாலை. ஆல்கஹால் மற்றும் பென்சீன் கலவையை பிரித்தெடுக்கும் முறை வந்து பின்னவாலை வடித்தல். அடுத்து ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்களை பிரித்தெடுக்கும் முறை வந்து பிரிபுணல். ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்களை பிரித்தெடுக்கும் முறை வந்து பிரிபுணல். அடுத்து திண்ம ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? உலோக கலவைகள். திண்ம ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவைகள். அடுத்து நீர்மம் ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு நீர் கலந்த ஆல்கஹால். நீர்ம ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து நீர் கலந்த ஆல்கஹால். அடுத்து வாயு ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து காற்று. வாயு ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து காற்று. தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 1 குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். நாம் நாளைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பில் அறிவியல் பகுதியில் அணு அமைப்பு அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாடி பார்க்கலாம். நன்றி.